வண்டியில போறீங்களாம்மா? வண்டி தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆயாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. என்னம்மா வேலையை செய்யாம நீங்க வாட்டுக்கு வந்து படுத்துட்டீங்க? நீங்க தானே அப்புறம் கடைக்கு போகணும் சொல்லிட்டு இருந்தா பாருங்க, ஆள் வந்து நின்னாச்சு. ஏன்னா வரும்போது இளநியோட வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க சுளியமா? சுளியம் சுளியம் பொரிச்சிட்டு இருக்காங்க. எண்ணெயில போட்டு போண்டா மாதிரி இருக்குதுங்க. கடலைப்பருப்பு வெல்லம் அதெல்லாம் வேக வச்சு பொடிச்சு காய்கறி பண்ற வேலையை பாருங்க. சூடான எண்ணெய் எவ்வளவு எண்ணெய் பக்கத்துல வச்சுட்டு இங்க ஒரு பொண்ணு தங்கச்சி தண்ணி ஊத்திட்டு இருக்குது உள்ள. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற காப்பியா பாருங்க. இப்ப வந்து சாமி கும்பிட்டாச்சு. என்னன்னா முன்னோர்கள் சாமி கும்பிட்றப்ப இங்க வச்சு கும்பிட முடியாதுங்களா? சாம்பார் ஒரு கரண்டி படையில பார்க்கும்போது வேற லெவலுக்கு போங்க. சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சு தீவாத்தனை காட்டணும். அப்புறம் கூப்பிடுறேன் வச்சிருங்க. பாருங்க கத்திரி ஏதோ பெரிய அண்டங்காக்கா கத்துன்னு வராம போயிரு போதுரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை, வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இதில் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து முன்னோர்களுக்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்லேயும் எங்கள் அம்மா வீட்லேயும் சாமி கும்பிட்றாங்க முன்னோர்களுக்கு. நேற்று கூட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இன்றைக்கி அதுக்கான வேலைகள் தாங்க நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நானும் ஆதிக்கிட்டு எந்திரிக்கிறக்கே லேட் ஆயிடுச்சு. தண்ணி வந்து பாப்பா அம்மாங்க எல்லாருமே பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அம்மாவும் அண்ணா அப்பா 3 பேரும் சாப்பிட மாட்டாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ காலையிலத்துக்கு எங்களுக்கு வந்து அம்மா மாவாட்டி வச்சுட்டாங்க. நைட்டே மாவாட்டி வச்சுட்டாங்க. இந்த தோசை சுட்டு ஏதாவது சட்னி அரைச்சி நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டுப்போம். மாமாவையும் வர சொல்லியிருக்கோம் சாமி கும்பிட்றதுக்கு. சரி தோசைங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நான் அப்புறம் வரேன்ப்பா, நான் காலையிலேயே கூட கடையில் தான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சரின்ட்டு நம்ம என்னென்ன வேலை செய்யறோம், எப்படி சாமி கும்பிட்றோம் எல்லாமே. என்னப்பா வேலையை செய்யாம நீங்க வாட்டுக்கு வந்து படுத்துட்டீங்க? நீங்க தானே அப்புறம் கடைக்கு போகணும். அப்பா இருக்கும் அப்பத்தாக்கு என்ன பிடிக்கும் நீங்க தானே சொல்லணும். ஆமா எங்க அப்பாக்கு நல்ல புத்தி கொடுங்க அப்பாருன்னு சொல்லி நீ வேண்டணும். சரி வேண்டோம், மெயினா உங்களுக்காக தான் வேண்டோம். இங்க பாருங்க, அதுக்குள்ள இந்த கட்டளை தள்ளி விட்டு இது மேல ஏறி உட்காந்து இத்தனை பேர் இருக்கவங்க, இத்தனை பேருமே இவனை சமாளிச்சு, அவன் தான் எங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாத்துக்கும் வேலை கொடுத்து. ஆமா ஆமா நேத்து என் பக்கத்துல தூங்கலப்பா, அம்மா பக்கத்துல இப்ப தூங்கிட்டான். அவன் தூங்கி இருப்ப மணி 11-12 மணி இருக்கும். எனக்கு வேற சளி பிடிச்சு மூக்கு அடைச்சிட்டு நான் படுத்தேன், நான் தூங்கிட்டேன். அண்ணா வந்து அண்ணங்கூட நாயம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் இவன் தூங்கி இருக்கிறான். பாத்துக்கங்க, பெரிய மனுஷன். ஆமா தூங்க மாட்டான். இங்க வந்தாதான் தொட்டலையே படுக்கிறதே இல்லையே, தொட்டல போட்டாலே அழுவான். அப்படி வாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க. தோசை சுட ஆரம்பிச்சாச்சு. இப்ப நான் சாப்பிட்றேன், எனக்கு தோசை சுட்டுட்டு இருக்கேன். பாப்பாங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. மாமா வரேன்னு சொல்லியிருந்தாருன்னா சட்னி அரைச்சிருப்பேன். அப்ப மாமா கடையிலேயே சாப்பிட்டங்காட்டி மாமா பாருங்க, ஆள் வந்து நின்னாச்சு. ஏன்னா வரும்போது இளநியோட வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன் மாமா வர வழியில இளநீ வாங்கிட்டு இருந்தேன். வயசான ஆளு தள்ளி வட்டிட்டு கழிட்டு 70 வயசாமா வண்டியில சைக்கிள்ல தள்ளிட்டு வந்து வித்துட்டு இருந்தாரு. வாங்கிட்டு ஒருத்தங்க வந்து சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு வந்தாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது, நீங்க மருந்து குடிச்சீங்களா, என் பொட்டாட்டியும் போய் அங்க காய்ச்சி சொல்ற பாட்டு வாங்கிட்டு வந்து குடிச்சா 15 நாள் சின்ன குடிக்கிறது இல்ல. சூப்பர், நான் உடம்பு நல்லா இருக்கு, 20,000 மிச்சம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷங்க. மளிகை கடையில வச்சுட்டாங்க. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கும். அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்லைங்க, பரவாயில்ல பரவாயில்ல. மயிலு வந்துட்டு இளநீ விலை 40 ரூபா தான் இருந்துச்சா, அருமையா இருந்தது. ஏடா நீ என்ன பொம்பளை பிள்ளையாடா, தடின்னு போட்டிருக்கிற எல்லாம் ஜாக்கெட்டா? இந்த பக்கம் வாங்க மாமா, இந்த பக்கம் கிளார் அடிக்குது. மகிழ்ச்சியா இருந்தது. ஆமா நீங்க சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம சொன்னது கேட்டு அவங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்ப நல்லா இருக்காங்கன்னா ஒரு கொடுமையா ஒரு பப்ளிக்கே சொல்ல வேண்டாம், நம்பர்லாம் சொல்ல வேண்டாம். காயத்ரி வந்து சத்தியமங்கலம் போய் அங்க என்ன கிளினிக்னு சொல்லி வீடியோ போட்டுருக்காங்க, நீங்க போய்க்கலாம். பாரு அவரு மருந்து குடிச்சு இப்ப நல்லா இருக்காருன்னு பாத்துக்க, நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
நல்லா வீங்கினமா ஆயிங்க வாமிட்டு வந்துட்டீங்க. ஐயோ சாமி நான் தூக்கி வீசிட்டு இதோட நான் தொடர்றதே இல்லைங்க அப்படின்ட்டு. அதான் செக் பண்ணி பாக்குறது என்னதான் ஆகுதுன்ட்டு. நம்மளால ஒரு குடும்பம் நல்லா இருக்குது. கண்டிப்பா எத்தனை பேர் வாங்கி குடிச்சாங்கன்னு தெரியல, எல்லாரும் தெரியாது எத்தனை வாங்கி குடிச்சாங்க. ஆமா ஆனா நாங்க சொல்றோம், நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, அட்ரஸ் போட்டு விட்டுருங்க, அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்றேன், நீங்க ஜிபே வந்தீங்கன்னா நான் மொத்தமா வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் டோர் டெலிவரி பண்ணிடுறேன். ஆமா அப்படி கூட பண்ணிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் நாங்க போக முடியாது, பக்கமா இருந்தா கூட போய் வாங்கிட்டு வரலாம். சத்தியமா நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆமா இல்ல இப்ப நான் மாமாக்கு வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதுல வந்து 1 முடிஞ்சிருச்சு, இன்னொன்னுல 2 முடிஞ்சிருச்சு. இப்ப அதுல வந்து 13 பாக்கெட் இருக்கும். நாங்க இன்னும் ஒரு வாரத்துல போவோம். போற 2 நாளைக்கு முன்னாடி நாங்க வீடியோல சொல்றோம். யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, நாங்க அவங்க அட்ரஸோட வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, பேரு நாங்க உங்களுக்கு வாங்கிட்டு வந்து அனுப்புறோம். நீங்க ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு எல்லாம் எத்தனை நாள் வரும்னு சொல்லிடுறோம். ஆமாங்க இப்பதான் சாப்பாடுக்கு வரல, சரி எங்களுக்கு இருந்த சாம்பார் போறாங்க. நீங்க மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க. ஐயோ அவரு சொல்ல வேணாம்னு சொல்லிக்கிறாரு. சரி நீங்க 50 பேர் போய் நின்னா உனக்கு யார் சொன்னாங்க கேட்ட இந்த மாதிரி வீடியோ பார்த்து வந்தாங்க எனக்கு பேசுவாங்க. ஆமா கணக்கு பார்த்து முடிச்சாச்சாமா? சரி இப்ப சாப்பிடுங்க. யார் குடிக்கிறீங்க? இளநீ இப்ப எல்லாருமே சாப்பிட்டாங்க. 3 இளநீ தான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்க ஆதிக்குட்டிக்கு நம்ம சாப்பாடு தோசை ஊட்டுறக்கோசரம் மறுபடியும் கோயிலுக்கே வந்தாச்சு. இங்கேதான் வந்து இத்தனை நேரம் விளையாண்டு இருந்தா, பாப்பாங்க வச்சுட்டு இருந்தாங்க. இங்கேயே சாப்பாடு விட்டுருக்கு மறுபடியும் வந்தாச்சு. செருப்பு போட்டு வர கூட நிக்க மாட்டேங்கிறாங்க, மண்ணுன்னு கத்திட்டே இருக்கிறா. மயில் இங்க பாருங்க, கண்டுக்கவே மாட்டான் நம்மளைய. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சு. என்னன்னா முன்னோர்கள் சாமி கும்பிட்றப்ப இங்கே வச்சு கும்பிட முடியாதுங்களா, அதுக்காக வந்து இப்போ முதல்ல இங்கேயும் பூ போட்டு சாமிகளுக்கெல்லாம் பூஜை பண்ணியாச்சுங்க. இன்னும் சாப்பாடெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த ரூமில் தான் வந்து தாத்தா பாட்டிக்கெல்லாம் சாமி கும்பிடுவோம். இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டேன். இன்னும் சாம்பார் வச்சு சாமிக்கு படைக்கணும், அதாவது தாத்தா பாட்டிக்கு படைக்கணும். அம்மாவும் அண்ணனும் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்க போயிருக்காங்க. சரி நான் அதுக்குள்ளே சாம்பார் வைக்கலாம், பருப்பு இதெல்லாம் வேக வச்சு ரெடியாக வச்சோம்னா காயெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து பொறுப்பாக வெங்காயம் தொளிச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 பாப்பாங்க அங்கே ஆப்போசிட்டில் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் குளிச்சோமா, அங்கே தண்ணியெல்லாம் நிறைய காலி ஆயிடுச்சு. அதனால் ஆப்போசிட்டில் வரங்காட்டின்னு சின்ன தோண்டியில் கொண்டாந்து பிடிச்சி ஊற்றிட்டு இருக்காங்க. எங்கள் அடுத்த நடவடிக்கை இதுதான் நடந்துட்டுருக்குது. ஆதிக்குட்டி பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காரு. சரி வாங்க நம்ம சமையல் வேலை. நீங்கள் என்னப்பா நைட்டு கம்பெனியில் செக்யூரிட்டி வேலை பார்க்கறது பார்த்தாம இங்கே வாசல் முன்னாடி நம்ம வீட்டு முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்களாட்டுக்குது. நைட்டு போய் செக்யூரிட்டி வேலை பார்க்கறது பார்த்தாம இப்போ வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா? காவி வேட்டி வீட்டுக்கு செக்யூரிட்டி. என்னப்பா வருதுங்க போகுது, ஆடு மாடு வர மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஓ அதையெல்லாம் உள்ள வராம தடுத்துட்டு உட்காந்துக்கிறீங்களா? சரி சரிப்பா. மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரிப்பா சரி நான் போய் சமைக்கிறேன். என்னமா சொன்னீங்களே, என்னப்பா சொன்னீங்க? சாப்பிட்ற மாதிரி செய்ய சாமி. அதுக்காக சாப்பாடு அவ்வளோ கேவலமாவா இருக்கும்? இருந்தாலும் சாப்பிட்டா தான் தெரியும் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க. இது நாள் வரைக்கும் இப்போ நான் சமைச்சு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிட்ருக்கேன், ஆனால் அவ்வளோதான் டேஸ்ட்டு. போப்பா நான் உங்களுக்கு சாப்பாடே கிடையாது, ஃபுல் டே நீங்கள் வரதான் தான். இந்த இடத்துல தான் வச்சு சாமி கும்பிட போகிறோம். பாருங்க எங்கள் தாத்தா அப்பா இருக்கு, அப்பா தாக்கு அப்புறம் அத்தைக்கெல்லாம் பிடிச்சதை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் படையல் போடுறதுக்கு இந்த ஸ்வீட்டெல்லாம் பிடிக்குங்களாமா, கார வடை அதிரசம் அப்புறம் சீடை பாருங்கள் இதெல்லாம் பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் தலைவாழையில் போடுறதுக்கு மாந்தலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அகத்திக்கீரை தாங்க ரேரு, இன்றைக்கி நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க போல், எங்கேயுமே கிடைக்காம இந்த கொஞ்சம் மட்டும்தான் கிடச்சிதுங்க இங்கே பக்கத்தில். பாப்பா விளக்க குளிர் வச்சுரு. பாருங்க நான் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மேரக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள் அவரைக்காய் பொரியல் பண்ணினேன், அவரைக்காய் சாப்பாடு வச்சாச்சுங்க. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வெந்துட்டுருக்கு. எங்கள் அப்பா இருக்க அப்பத்தாக்கெலாம் வந்து சுழியம் ரொம்ப பிடிக்குங்களாமா. எங்கள் ஏரியா சைடில் எங்கள் ஏரியாவில் சுழியம்னு சொல்லுவோம், நீங்களும் அது எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன், நான்வெஜ்லேயே அவங்களுக்கு வந்து மட்டன் தான் பிடிக்குங்களாமா. அதனால் அவங்களுக்கு அளவாக கொஞ்சமாக எடுத்து செஞ்சிட்ருக்கோம். இதையெல்லாம் வச்சு தாங்க படைச்சி சாமி கும்பிட போகிறோம். வண்டியில் போகிறீங்களாம்மா?
வண்டி தூங்கி எந்திரிச்சு ரெடி ஆயாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. என்னம்மா வண்டியில போறியாம்மா? அக்கா கூட போறீங்களா? போலியா? அப்பதான் வண்டி என்ன வண்டி செல்லக்குட்டி இங்க இதுல இடிச்சிடாதம்மா, தள்ளியே நின்று பாருங்க. இப்ப இதுதான் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னும் மாமா வரல. இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. உங்க மாமா இன்னும் வரல பாரு. அப்பா சாமி அப்பா ஆமா 7-8 மணிக்கெல்லாம் வந்துருவோம் சொன்னாரு. வந்து போட்டு இளநீ கொடுத்துட்டு பேசிட்டு போயிட்டாரு. இன்னும் ரெடி ஆயிட்டு வரேன்னு போனாரு. 2 மணி நேரம் ஆச்சு. பாப்பா எப்போ வராருன்னு பாடி இப்பதான் பாப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன். போன ஆளையே இன்னும் வரல அப்படின்ட்டு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போனது, வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறாரு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூஜை தான் இப்படிதான் சமைச்சதெல்லாம் கொண்டாந்து பரிமாறி வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்றது தான். ஓகே பாருங்க, எல்லாரும் இங்க அசம்பல் ஆயாச்சு. இங்கதான் படையல் போறீங்களா மாமா? இங்கதான் படையல் போறீங்க? சரி. பேரு என்னங்க? சுழியமா? சுழியம். பொரிச்சிட்டு இருக்காங்க. எண்ணெயில போட்டு போண்டா மாதிரி இருக்குதுங்க. கடலைப்பருப்பு, வெல்லம் அதெல்லாம் வேக வச்சு பொடிச்சுக்கிறது. சரி சரி. பொடிச்சிட்டு உருட்டி போட்டு மைதா மாவு முக்கி இதுவும் வந்து படையலுக்குங்க. ஆமா, அவங்க இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி சரி. ஓகே. காயத்ரி பண்ற வேலையை பாருங்க. சூடான எண்ணெய் எவ்வளவு எண்ணெய் பக்கத்துல வச்சுட்டு இங்க ஒரு பொண்ணு தங்கச்சி தண்ணி ஊத்திட்டு இருக்குது உள்ள. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? காப்பியா? டீயா? ரசமா? படையல் போடுங்க, பசிக்குது. சரி. கிச்சன் ரூம்ல அத்தையுமே காயத்ரியும் வேலை செய்யறாங்க. இங்க பாருங்க, ஃபேன் ஓடுனாலும் பத்தாது. வேர்க்குது. 3 பேர் முன்னோர்கள் இருக்காங்க. 3 முன்னோர்கள் தனித்தனியா. அப்படி நியாயப்படி பாத்தீங்கன்னா நீங்க 3 இலை வச்சுதான் போடணும், தனித்தனியா வைக்கணும். ஒரே இலையில வச்சுட்டீங்க 3 படையல். 3 வச்சுக்கிறாரு பாருங்க. சாப்பாடு, அப்புறம் தட்டு வடை, குழம்பு, பொரியல், இது என்னது திருநீர். சூப்பரா இருக்குதுங்க படையல். வேற லெவலு. சாம்பார் ஊத்துறியா? எடுத்துட்டு வாங்க, ஓரமா ஊத்தி வைப்ப ஒரு கரண்டி. சரி, ஒரு கரண்டியை ஊத்திக்கல விடுங்க. பாருங்க, சாம்பார் ஒரு கரண்டி. படையல் பார்க்கும்போது வேற லெவலுக்கு போங்க. சரி, நீ சாமி கும்பிட்ற வேலையா? படையல் எப்படி போடுறாங்கன்னு இப்போதான் வைக்கிறாங்க கரெக்டா ப்ராப்பரா. படையல் போட்டாச்சு. சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சு தீவாத்தனை காட்டணும். அப்புறம் கூப்பிடுறேன், வச்சிருங்க. சாமி போய் கும்பிடு போங்க. எல்லாரும் கும்பிடுங்க. இப்படி எல்லாம் வந்துக்கிறாங்க மாமா. தீபா 2 கட்டு வச்சு காட்டுங்க. எல்லாத்தையும் காப்பாற்றணும். இந்த வருஷம் எந்த குத்த முறை இருந்தாலும் ஏத்துக்கிட்டு மனசார ஏத்துக்க சாமி. உங்க பிள்ளைங்க பேரும் பேத்தி எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க மகனும் திருப்தியா சாமி விட்டாச்சா? ரொம்ப நாள் கழிச்சு அது கும்பிடணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப வருஷமா. அப்பா இருக்கு அப்பதாக்கு. இப்பதான் நாங்க முதல்ல வீட்டுல சாமி இப்பதான் கொடுப்பனை கிடைச்சிருக்குது. இனிமே வருஷம் கரெக்டா கும்பிடணும். முதல் வருஷங்களா? அந்த முதல் வருஷம் சாமி கும்பிடுறீங்க. வருஷம் புரட்டாசி மாசம் முதல் சனிக்கிழமை இனிமே கும்பிடுவோம். அமாவாசை எப்போ வருதோ, முதல் அமாவாசை எப்போ வருதோ அப்போ. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இன்னைக்கு தான் வந்துருக்குது அமாவாசை. படையல் போற இடம் தொலைவிட்டு இருக்கிறாங்க. அந்த முக்காலி, இந்த பிளாஸ்டிக் முக்காலி. ஆமா, எங்க அங்க வச்சுட்டு வைக்கிறீங்களா மேல? சரி, வைங்க. கா 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 தட்டத்தோட வைங்க. கா 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 பாத்து மாப்ள.
பாருங்க கத்திரி ஏதோ பெரிய அண்டங்காக்கா கத்துன்னு வராம போயிரு போதுரி. அந்த ஊதுபத்தி பார்த்துட்டு பயத்துல காக்கா வராம போயிரு போகுது. போதும் புகை எங்க உள்ளே குத்தி விட்டுருங்க. நல்லபடியா முன்னோர்களுக்கு சாமி விட்டு பிடிச்சாச்சு. திருப்தியா சாமி விட்டு பிடிச்சிட்டோம். வருஷம் இதே மாதிரி கும்பிடணும். கண்டிப்பா கும்பிடுவோம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாங்க. பாய்.